ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த தீபாவளிக்காக கார வகைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 5 வகையான காரங்கள் பார்க்க போகிறோம். நான் கமெண்ட்டில் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே தீபாவளிக்கான ஸ்வீட்ஸ் ஒரு 10 வெரைட்டி போட்டிருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராகி முறுக்கு. இது பண்ணுறதுக்கு நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் ராகி மாவு அப்படிங்கிறது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குருணையை நீக்கிடுங்க. அடுத்ததாக 6 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 15லேருந்து 20 பல் பூண்டை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி முறுக்குக்கு நம்ம பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த வரமிளகா பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதுலேயே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். நான் இன்றைக்கி முறுக்கு புளியறதுக்கு இந்த 5 ஹோல்ஸ் உள்ள பிளேட் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் மாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த முறுக்கை இதில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம முறுக்கை சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா வெளியில் தீஞ்சிரும், உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எப்பயுமே முறுக்கு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கு மட்டும் போட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த அடிசல்லேருந்து நிறைய முறுக்கு போட்டுடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெண்ணையும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு போடும்போது நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். காரம், எள், அப்புறம் ஓமம் இது ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம இந்த முறுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான ராகி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முறுக்கு பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தட்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இட்லி அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அரிசியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை நம்ம எடுக்கணும். இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 30 பல் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம்,
1 டீஸ்பூன் எள்ளு, அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த வரமிளகாய் பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்குக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம், ஆனால் இதுக்கு முறுக்குக்கு பிசைஞ்சதை விட கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஓகே தான். இந்த மாவும் நமக்கு கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கையில் ஒட்டாமல் வருது. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சு அப்படின்னாலும் வாழை இலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடியில் ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி மேலேயும் ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பூரி ப்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதுக்கும் மேலே ஒரு உருண்டையை வச்சுட்டு இப்போ இதை இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ஒரு 5-6 தட்டை தட்டின பிறகு நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த தட்டுவடையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா உள்ளார வதவதானே இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக ஆகாது. அதனால சிம்மில் வச்சுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாம்பே மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பருப்பெல்லாம் போட்டு பண்ணுற மிக்சர். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்திருக்கேன். இதை மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தோல் நீக்காத ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த பருப்பு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதே 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிரையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. இப்போது இது எல்லாத்துலேயும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பு எல்லாமே ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த பருப்பு நல்லா ஊற தான் நமக்கு அந்த மிக்சர் நல்லா வரும். அதனால ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பை இன்னொரு டைம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே வடியட்டும். கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி கையில் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வரன்னு இருக்கணும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா வெடிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காயாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பருப்பு கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாக ஆயிரும். அதனால எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பருப்பை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த எல்லா பருப்பையும் ஒரே சமயத்தில் போட்டு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பச்சை பயிரை போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெயில் வச்ச உடனேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா நிறைய இந்த மாதிரி நுரை வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே கடலைப்பருப்பையும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. கடலைப்பருப்பை அந்த அளவுக்கு வெடிக்காது. அடுத்ததாக நம்ம ஓமப்பொடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்காமலையும் கூட நம்ம ஓமப்பொடி பண்ணலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
இதையும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ஒட்டையில் போடுறதுனால நமக்கு புளியறதுக்கே வராது. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரியான இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கோங்க. கடைசியாக சூடான எண்ணெயிலேருந்து ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம முறுக்கு புளியறதுல போட்டு நல்லா புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சீக்கிரத்துலேயே வந்து நமக்கு வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்க தேவையில்ல. இதை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம திருப்பிடலாம். அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே கொஞ்சமாக முந்திரியையும் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையிலையை பொரிச்சிக்கலாம். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையிலையை பொரிச்சா போதும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனை வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பொரிக்க வேண்டியது எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சருக்கு எல்லாம் கலந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடியை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பொரிச்சு எடுத்த பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். கூடவே முந்திரி வேர்க்கடலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சருக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு தான். அதனால் பிளாக் சால்ட்டை அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான பாம்பே மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரா சேவ். இது பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை சலித்து சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காய் துருவுறதுல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அடியில் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு பூந்தி கரண்டிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி விழுகும். அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த 2 மெத்தடுமே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறுக்கு புளியறதுலேயே புளிஞ்சு விட்டு கடைசியாக கூட நம்ம உடச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்ல சுவையான காரா சேவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 டைம் நல்லா அலசிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 கிலோ இட்லி அரிசி கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 5 கப் வரும். அடுத்தது நம்ம 8 வரமிளகாயை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பூண்டை போட்டுக்கோங்க. 100 கிராம் பூண்டுங்கிறது அரை கப் வலியாக இருக்கும். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம 400 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 400 கிராம் பொட்டுக்கடலை 4 கப் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறின பிறகு அரிசியையும் மிளகாயையும் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து கெட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நரன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாவு கூடையே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு, பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் பெருங்காயம்,
100 கிராம் வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெண்ணெய்ங்கிறது கப் மெஷர்மெண்ட்டில் அரை கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிழிய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம முறுக்கு உலக்கில் போட்டுக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு தான் எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு புழிஞ்சிக்கோங்க. அதே போல் நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த முறுக்கோட கலர் வந்து ரெட்டிஷாக மாறிடும். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்தது இதே மாவில் இன்னொரு வெரைட்டியாக பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் இருக்கிற பிளேட்டை போட்டுக்கலாம். மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அரிக்கரண்டியில் ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 3 ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை வந்து நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாவில் உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 1 கிலோ இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 400 கிராம் பொட்டுக்கடலை இருக்கணும், 100 கிராம் வெண்ணெய் எடுக்கணும். இதே நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா 5 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, அரை கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ஒரே மாவில் 2 வெரைட்டியான முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.